இப்போ பெலிக்ஸ் ஜெயராஜ் செத்து போனப்ப 25 லட்சம் ரூபா கட்சி கொடுத்துச்சுல்ல, கனிமொழி போய் கொடுத்தாங்கல்ல, கனிமொழி போய் கொடுத்தாங்கல்ல. இதுக்கு ஏன் கனிமொழி போல? ஒரு பெட்ரோல கூட போடல சார். ஏன் போல? துணை முதலமைச்சர் பதவி எதுக்கு சார்? முதலமைச்சர் செல்ல முடியாத இடங்களுக்கு, முதலமைச்சர் பங்கு பெற முடியாத நிகழ்ச்சிகளுக்கு துணை முதலமைச்சர் போவாருன்னா உங்களை நிழல் முதல்வராக துணை முதலமைச்சர் இருக்கிறார். அப்ப துணை முதலமைச்சர் அனுப்ப வேண்டியதானே? உன் கட்சியிலேருந்து 25 லட்ச ரூபா பணம் கொடுக்க வேண்டியதானே? ஆட்சியிலேருந்து கொடுக்கறது வேற. உன் கட்சி கொடுத்துச்சா ஜெயராஜ் பிலிக்ஸுக்கு? ஏன் இவனுக்கு கொடுக்கல? அஜித்குமாருக்கு கொடுக்கல. பிலிக்ஸ் ஜெயராஜ் கிறிஸ்டின், அஜித்குமார் ஹிந்து, அதனால கொடுக்கல. என்ன சார் இப்படி போயிருச்சு அதுக்குள்ள? ஆமா சார், 25 லட்சம் ரூபா கட்சி ஃபண்டு கொடுக்கப்படுது. கரெக்டுங்களா? இந்த பையனுக்கு ஏன் கட்சி ஃபண்டு கொடுக்கல? ஏதோ கொடுத்துருக்காங்க, 5 லட்சம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிலம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, ஆவின்ல வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க தம்பிக்கு. ஜெயராஜும் பிலிக்ஸும் செத்து போயிட்டா 25 லட்சம், அஜித்குமார் செத்து போயிட்டா, ஹிந்து ஒருத்தன் செத்து போயிட்டா 5 லட்சமா? ஆவின்ல வேலை. இன்னொரு விஷயம் தெரியுங்களா? அந்த பையன் நேற்று ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதா அந்த அஜித்குமாரோட தம்பியும் போலீஸாரால் தாக்கப்பட்டதால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறதா ஒரு தகவல் நியூஸ் படித்தேன். ஸோ இவ்வளவு கேவலமான ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டை ஆண்டதே கிடையாது. பிலிக்ஸ் ஜெயராஜ் அவர்களை பண்ணி அமீர் பைய குற்றம் சாட்டியது போல எதுவும் நடக்கலை. அந்த குற்றம் நடப்பதற்கு ஒரு சின்ன முகாந்திரம் இருந்துச்சு. கொரோனா காலகட்டம் 8 மணிக்கு மேலே கடை திறக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இவன் 8 மணிக்கு மேலே கடை திறந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. காவல்துறை அதிகாரிகள் போனாங்க, ஏன் கடையை மூடலன்னு கேட்டாங்க. அவங்க ஒரு பதில் சொன்னாங்க. கான்ட்ராவர்சி ஆச்சு. அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போய் தன்னை எதிர்த்து பேசிவிட்டான் என்ற கோபத்தில் அடிச்சாங்க. எல்லாருமா சேர்ந்து அடிச்சு 2 பேரையும் அப்பம் போல கொலை பண்ணிட்டாங்க. அது தவறுன்னு சொல்றேன். அன்றும் நம்ம விமர்சிச்சிருக்கோம். தவறுன்னு எடப்பாடி அரசாங்கத்தை விமர்சனம் செஞ்சிருக்கிறோம். அது வேற பிரச்சனை. காவல்துறை அன்னைக்கும் கண்டிச்சிருக்கிறோம். அது வேற பிரச்சனை. ஆனா இந்த பிரச்சனை வெடிச்சதுமே எஃப்ஐஆர் போடப்படுது, காவலர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படுகிறது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட பிறகு அந்த வழக்கை கொலை வழக்காக மாற்ற வேண்டும் என்று எடப்பாடி அவர்கள் உத்தரவிடுகிறார். அன்றைக்கு இருந்த போலீஸ் உயரதிகாரி ஒருவர் சிபிஐ அதை செஞ்சுக்கிட்டோம், நம்ம செய்ய வேண்டாம்னு எடப்பாடி அவர்களை தடுத்திருக்கிறார். அதையும் மீறி திரு எடப்பாடி அவர்கள் கொலை வழக்கை பதிவு செய்து சிபிஐடம் ஒப்படைச்சாங்க. இதெல்லாம் ஒரு வாரத்தில் நடந்துச்சு. இதுவும் ஒரு வாரத்தில் தான் நடந்திருக்கு. நீதிமன்றம் காரி துப்புற வரைக்கும் ஸ்டாலின் அரசாங்கம் ஒரு பதிலும் பேசலையா?